வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் அனுமதி சான்று இல்லாமல் விளம்பரங்களை பதிவிட அரசியல் கட்சிகளுக்கு தடை. வேட்பாளர்கள் தங்களின் சமூக வலைதள கணக்கு விவரங்களை வழங்கவும் தேர்தல் ஆணையம் உத்தரவு. இன்று சென்னை வருகிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை எடப்பாடி பழனிசாமியுடன் மாலை தொடங்க உள்ளதாக தகவல். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று தொடக்கம். 4 நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து உத்தேச பட்டியல் வெளியானது. அதிமுக 167 தொகுதிகளிலும் பாஜக 31, பாமக 17, அமமுக 9 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொகுதி உடன்பாடு தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாசுடன் சசிகலா சந்திப்பு. ராமதாஸ் தரப்பு வட மாவட்டங்களில் 40 தொகுதிகளிலும், சசிகலா தரப்பு தென் மாவட்டங்களில் 30 தொகுதிகளிலும் போட்டியிட திட்டம் என தகவல். தமிழகத்தின் துரோக அடையாளங்களை களைந்து மக்கள் நலனுக்காக இணைந்து செயல்படுவோம். தைலாபுரம் இல்லத்தில் தேர்தல் கூட்டணி குறித்த சந்திப்புக்கு பின் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் வி.கே. சசிகலா இருவரும் இணைந்து கூட்டறிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்து இந்திய தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இருவரும் இணைந்து இந்த தேர்தலை, 2 கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணி தமிழக அரசின் மாநில சுயாட்சி, மொழி கொள்கை மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை பின்பற்றினால் இந்தியா விரைவாக வளர்வது உறுதி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்க அம்மாநில திட்டக்குழு தமிழகம் வந்துள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறது வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி. தனது கோரிக்கை குறித்து திமுக பரிசீலிக்காததால் கூட்டணியை முறித்துக் கொள்ள உள்ளதாக தகவல். இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டம். 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் திமுக கூட்டணியில் தொகுதிகள் இறுதி செய்யப்படாததால் தொகுதி பங்கீடு குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்கள் டார்ச் லைட் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும். கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் திட்டவட்டமாக வலியுறுத்தல். 100% மக்கள் நீதி மய்யம் டார்ச் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தினார்கள் தலைவரிடம். தலைவர் இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டறிந்து கொண்டார்கள். ஓரிரு நாளில் முடிவு சொல்வதா சொல்லியிருக்கிறாங்க. சென்னை அடுத்த பனையூரில் தவிக தலைவர் விஜய் 2ஆம் கட்டமாக நேர்காணல். கடந்த வாரம் 60 பேரிடம் நேர்காணல் நடைபெற்ற நிலையில் மேலும் 50 வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணிகள் தீவிரம்.
சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் மும்பை சென்றடைந்தார் தவேக தலைவர் விஜய். இயக்குநர் அட்லி மனைவியின் வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றுள்ளதாக தகவல். நான் ஏன் அதை பார்க்கணும், எனக்கு வேலை இருக்கு, அதை பார்க்கறேன். தவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிறதே, அதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற செய்தியாளரின் கேள்விக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பதில். கட்சிகள் தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவேக தலைவர் விஜய் டைரக்டா பெரம்பூர்ல போட்டிடுறேன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அதை ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? எனக்கு வேலை இருக்கு, அதை நான் பார்த்து. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வரும் போதெல்லாம் தீவிரமாக எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுத்து வருகிறோம். பிற மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு விதைகள் தூவப்பட்டாலும் தமிழ்நாடு நல்லிணக்கத்தின் பூங்காவாக திகழ்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றத்திற்கு வாய்ப்பு இல்லை என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி திட்டவட்டம். காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைப்பதாகவும் பேட்டி. நிச்சயமா தொங்கு சட்டமன்றத்தில் நமக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் மிக நிச்சயமாக அமையாது. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுக்கு ஒரு கருத்தை இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இது ஜனநாயக நாடு. எல்லாருக்கும் அவங்களுடைய கட்சி சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு ஒரு ஒரு இடம் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்கான உரிமை இருக்குன்னு தான் நம்ம. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும், பாஜக 10 தொகுதிகளிலும், அதிமுக 2 தொகுதிகளிலும் போட்டி. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் எல்ஜேகேவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி வேட்புமனு தாக்கல். அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வேட்புமனு தாக்கல். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி 15 இடங்களில் போட்டியிட உள்ளதாக தகவல். திமுகவுக்கு 13 தொகுதிகளும், விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 1 தொகுதி என உடன்பாடு எட்டப்படலாம் என தகவல். நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை இன்று கோலாகல கொண்டாட்டம். இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தியும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறியும் உற்சாகம். ரமலான் திருநாளை முன்னிட்டு திருவல்லிக்கேணி கடைவீதியில் விடிய விடிய புத்தாடைகளை வாங்க குவிந்த பொதுமக்கள். நள்ளிரவிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியதால் பரபரப்பாக காணப்பட்ட பைக்ராஃப்ட் சாலை. ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. நபிகள் நாயகத்தின் நெறியில் வாழ்ந்து வரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அரணாக விளங்குகிறது திமுக அரசு எனவும் பெருமிதம். தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்கூட்டியே தேர்வுகளை நடத்த பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட மாநில முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டம். கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் அல்லது வேறு ஏதேனும் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல். கிண்டி சிறுவர் பூங்காவில் பறவை காய்ச்சலால் 20 பறவைகள் உயிரிழப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடுத்த அறிவிப்பு வரும் வரை பூங்கா மூடப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு. நூற்றி 8 ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கான 12 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும்.
ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை தொழிலாளர் தீர்ப்பாயம் உத்தரவு. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் வருகிற 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. வருகிற 11ஆம் தேதி முழுவேளை நாளாக இருக்கும் என அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. கரூரில் வாக்காளர்களை கவரும் வகையில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக சார்பில் பட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக புகார். உரிய நடவடிக்கை எடுக்க கரூர் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வலியுறுத்தல். ஒரு நாளைக்கு உள்ள வந்து உட்கார்றவங்களுக்கு 500 ரூபாய், எல்லா சாப்பாடு உண்டு, சரக்கு உண்டு. இது அவங்க சொன்ன முக்கிய நிர்வாகி சொன்னதுதான். அடுத்த நாள் இன்னொரு செட்டு அதே மாதிரி. 3வது நாள் அந்த நாள் உட்கார்ந்தவங்க 3வது நாள். இந்த மாதிரி எலெக்ஷன் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் 1 லட்சம் பேர்த்த 1 லட்சம் வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டை வாங்கி ஜெயிக்கணுங்கிற ஒரு கணக்கில் திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாக அதிகரிக்கப்படும். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் உள்ளிட்ட 10 வாக்குறுதிகளை வெளியிட்டார் மம்தா பானர்ஜி. கேரள மாநிலத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்பதே கேரள அணி என்றும் எக்ஸ் தளப்பதிவு. நாட்டில் உள்நாட்டு திரவ பெட்ரோலியம் உற்பத்தி 40% அதிகரிப்பு. சில்லறை விற்பனை நிலையங்களில் இருப்பு தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா திட்டவட்டம். நாடு முழுவதும் பிரீமியம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்திய HPCL, IOCL உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்கள். பிரீமியம் அல்லாத பெட்ரோல்கள் விலை மாற்றம் இன்றி தொடரும் எனவும் அறிவிப்பு. உணவு டெலிவரி கட்டணத்தை 12 ரூபாய் 50 பைசாவில் இருந்து 14 ரூபாய் 90 காசுகளாக உயர்த்தியது ஜொமேட்டோ. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பல உணவகங்கள் மூடப்பட்டு ஆன்லைன் ஆர்டர்கள் குறைந்துள்ள நிலையில் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. ஒருபுறம் சாலைகளை குன்று போல் ஆக்கிரமித்த பனிக்கட்டிகள், மறுபுறம் சுற்றுலா தலங்களை குடும்பத்துடன் ஆக்கிரமித்த மக்கள். ஆப்கானிஸ்தானுக்கு 2.5 டன் அளவுள்ள மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை அனுப்பி வைத்தது இந்தியா. காபூலில் உள்ள போதை மறுவாழ்வு மையம் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை தொடர்ந்து நிவாரண உதவி. ஹோர்முஸ் நீரிணையை எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக கடக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். பிரிட்டன், பிரான்ஸ், நெதர்லாந்து, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய 6 நாடுகள் கூட்டறிக்கை. இஸ்ரேலில் பள்ளிகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் நெத்தன்யாகு தகவல். குழந்தைகள் சிரமம் இன்றி உரிய பாதுகாப்புடன் வழக்கம் போல் பள்ளிகளுக்கு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. ராணுவ பயிற்சியின் போது போர்டாங்கியில் மகளுடன் பயணம் செய்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். வடகொரியாவின் அடுத்த அரசியல் வாரிசாக கிம் ஜூ ஏ அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் வீடியோ வெளியீடு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் வர்ணனையாளர் குழுவில் இருந்து தமிழக முன்னாள் வீரர் சிவராமகிருஷ்ணன் விலகல். நிற பாகுபாடு காரணமாக டாஸ் மற்றும் பரிசளிப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள தனக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு.